ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா வேட்டை. இந்த சினிமா வேட்டையில இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல மொத்தமா 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எந்தெந்த படங்கள் எந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்குன்றத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? ஒரு தனியார் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்த லோகேஷ் கனகராஜுக்கு எப்படி சினிமா மேல ஆர்வம் வந்தது? சின்ன வயசுல இருந்தே சினிமாவை அதிகம் நேசிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். கமலோட தீவிர ஃபேன். சத்யா என்ற மூவியை நிறைய டைம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஸோ லோகேஷ் கனகராஜ் அப்படி சினிமா மீது ஆர்வம் கொண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் எடுத்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சது லோகேஷ் கனகராஜுக்கு. அப்படி லோகேஷ் கனகராஜுக்கு வாய்ப்பு கிடைச்சி 2013 இருந்தே தன்னோட முதல் படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 4 வருஷம் எடுத்திருக்கு. ஸோ 2013 ஸ்டார்ட் பண்ண மூவி 2017 மாநகரன்ற மூவியாக ரிலீஸ் ஆனது. ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க? ஸ்ரீ, சந்தீப் கிஷன், ரெஜினா, முனிஷ்கான், இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் மார்ச் 10ஆம் தேதி 2017 ரிலீஸ் ஆகுது. மாநகரம் ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மூவி. கதை திரைக்கதையிலிருந்து அழகாக கொண்டு போயிருந்தார் லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜோட படங்களை பொறுத்த வரைக்கும் நைட் ஷூட்டிங் தான் அதிகமாக வச்சிருப்பாரு. அதே தான் இந்த முதல் திரைப்படத்துலையும் பண்ணியிருந்தாரு. பகலில் ஷூட் பண்ணும்போது க்ரௌட் அதிகமாக வருவாங்க, ஷூட்டிங்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் பாதி நைட் ஷூட் வைக்கிறாரு. அவருக்கு பிடிச்சதும் நைட் ஷூட்டிங் தான், என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு. 4 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த மாநகரம் திரைப்படம் கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸில் 10 கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சு கொடுத்துருந்தது. என்னோட முதல் படத்திலேயே தான் ஒரு பெஸ்ட்டான டைரக்டர்னு நிரூபித்து காண்பிச்சிருந்தார் லோகேஷ் கனகராஜ். அடுத்து லோகேஷ் கனகராஜ் கார்த்தியை வச்சு 2வது படமாக எடுத்த படம் தான் கைதி. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி கைதி. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவே உள்ள பாசத்தோட உணர்வு தான் இந்த கைதி. 2019 அக்டோபர் 25ஆம் தேதி தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் இசையமைத்து கொடுத்திருந்தாரு. இந்த படத்தில் வந்த பிஜிஎம்லாம் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. இந்த பிஜிஎம் கேட்டாலே நம்ம கைதி மூவி தான்ட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு பிஜிஎம் போட்டு கொடுத்திருந்தாரு சாம் சிஎஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நைட்டில் நடக்கிற விறுவிறுப்பான த்ரில்லிங்கான திரைப்படம் கைதி. இந்த படத்தில் கார்த்தி, நரேன், அர்ஜுன் தாஸ், இன்னும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணது சத்யன் சூரியன். ஸோ படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 25 கோடி. படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வந்தது 105 கோடி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது கைதி 2 மூவிக்காக தான். அடுத்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் 3வது திரைப்படமாக உருவானது மாஸ்டர். தளபதி விஜய் இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. விஜய்க்கு வில்லனா விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிச்சு கொடுத்திருந்தாரு. ராக் ஸ்டார் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. பொதுவாக லோகேஷ் கனகராஜோட படத்தில் அதிகமாக பாட்டு இருக்காது. ஆனால் இந்த மாஸ்டர் படத்தில் 6 சாங்க்கு மேலே போட்டு கொடுத்திருந்தாரு அனிருத். ஸோ இந்த மாஸ்டர் படத்தில் வந்த வாத்தி கம்மிங் சாங் வேற லெவலில் ஹிட் அடிச்சது. அடுத்து தளபதி விஜயோட வாய்ஸில் வந்த குட்டி ஸ்டோரி சாங்ஸ்லாம் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. அடுத்து வாத்தி ரைடு சாங்கும் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. வாத்தி கம்மிங் சாங்க்கு வைப் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. கொரோனா டைமில் இந்த சாங்கை போட்டு போலீஸ்கார்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பசங்க வரைக்கும் இந்த சாங்க்கு செம்ம வைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த படத்துலையும் பார்க்காத அளவுக்கு தளபதி விஜயை இந்த மாஸ்டர் படத்தில் நம்ம பார்த்துருந்தோம். ஜேடின்ற கேரக்டரில் அடிக்கடி சரக்கு அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நேச்சுரலான ஹீரோவாக பார்த்துருந்தோம் நம்ம தளபதி விஜயை. அந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் செதுக்கி செதுக்கி எடுத்திருந்தார் இந்த மாஸ்டர் படத்தை. அதே போல் அவருக்கு ஏற்ற கேரக்டரான பவானின்ற வில்லன் கேரக்டரில் விஜய் சேதுபதி அல்டிமேட் லெவலில் நடிச்சிருந்தார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் படம் பார்க்குற நமக்கே வெறுப்பேற்றி விடும். அந்த அளவுக்கு விஜய் சேதுபதியோட நடிப்பு இருந்தது. கொரோனா டைமில் லாக்டவுனில் ரிலீஸ் பண்ணி 2021 ஜனவரி 13ஆம் தேதி பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. யாரும் அந்த டைமில் படத்தை விடுறதுக்கு தயங்கியிருந்தாங்க. ஆனால் தளபதி விஜய் மாஸ்டர் படத்தை விட்டுருந்தாரு. தான் அடுத்தடுத்து படங்கள்லாம் ரிலீஸ் ஆனது. ஸோ 135 கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணி கொடுத்திருந்தது. அடுத்து லோகேஷ் கனகராஜோட 4வது திரைப்படமாக ரிலீஸ் ஆனது விக்ரம். அவரோட ஆஸ்தான ஹீரோ உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருந்தாரு. ஸோ பழைய படத்தோட விக்ரம் படத்திலிருந்து சின்ன கதையை ரெஃபரன்ஸாக எடுத்து இந்த படத்தை கொஞ்சம் சேர்த்து விக்ரம் படத்தை பெருசாக கொடுத்துருந்தாரு லோகேஷ் கனகராஜ். ஸோ லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் நைட் ஷூட் அதிகமாக பண்ணுறதுலேருந்து ரெட்ரோ சாங் அதிகமாக யூஸ் பண்ணுவார். அதாவது 80s 90ஸ்ல வந்த ஐட்டம் சாங்ஸ்லேருந்து மெலடி சாங்ஸ் வரைக்கும் அவருக்கு பிடிச்ச சாங்கை அவரோட படத்தில் ஃபைட் வரும்போது வச்சு விட்ருவார் லோகேஷ் கனகராஜ். அது அவரோட ஸ்பெஷலாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இதை பார்த்துட்டு இப்போ இருக்கிற டைரக்டர் எல்லாமே அவங்களோட படத்தில் ரெட்ரோ சாங்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விக்ரம் படத்துல இருந்து தான் எல்சியூ கனெக்ட் பண்ணாரு லோகேஷ் கனகராஜ். அது கைதி படத்தில் வந்த டெல்லின்ற கேரக்டர் லாரி ஓட்டிட்டு வர மாதிரி ஒரு சீனை வச்சு எல்சியூ கனெக்ட் கொடுத்திருந்தாரு லோகேஷ் சினிமேட்டிக். இந்த விக்ரம் படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, பகத் பாசில், இன்னும் பல நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. ஸோ பகத் பாசில் போலீஸ் கேரக்டராக அமர்ன்ற கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. சந்தானன்ற கேரக்டரில் நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. அடுத்து லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் பக்காவாக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி நம்ம ரோலக்ஸ் சூர்யா
சும்மா மிரட்டி விட்டிருந்தாரு. அந்த ரோலக்ஸ்ன்ற கேரக்டருக்கே இந்த படம் செம ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. 120 கோடியில எடுக்கப்பட்ட இந்த விக்ரம் படம் கிட்டத்தட்ட 450 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி கொடுத்திருந்தது. அடுத்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல 5வது திரைப்படமா திரும்பவும் தளபதி விஜய வச்சு எடுத்த படம் தான் லியோ. இந்த படத்துல தளபதி விஜய்க்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருந்தாங்க. வில்லன் கேரக்டர்ல சஞ்சய் தத், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருந்தாங்க. தளபதி விஜய்க்கு ஹெல்ப் பண்ற கேரக்டர்ல கௌதம் மேனன் நடிச்சிருந்தாரு. அக்டோபர் 19ஆம் தேதி 2023ல இந்த லியோ படம் ரிலீஸ் ஆனது. ஸோ படத்தை எடுக்கும்போதே ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டு தான் படக்குழுவே படத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு விறுவிறுப்பா எடுத்திருந்தாங்க. காஷ்மீர்ல கடும் குளிர்லையும் பார்க்காம லோகேஷ் கனகராஜ், விஜய், த்ரிஷா, கௌதம் மேனன் எல்லாரும் சேர்ந்து கடுமையா உழைச்சிருந்தாங்க. இந்த லியோ படத்துலயும் தளபதி விஜய் ஒரு பாட்டை பாடி கொடுத்திருந்தாரு. அந்த பாடலும் செம ஹிட் ஆனது. அடுத்து வழக்கம் போல லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துலயும் ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஃபைட் நடக்கும்போது 2 ரெட்ரோ சாங்கை யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ பிரபுதேவா நடிச்ச ஏழையின் சிரிப்பில் படத்துல வந்த ஐட்டம் சாங் கரு கருப்பாயி சாங்க்கு வைப் பண்ணாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. அடுத்து பசும்பொன் படத்துல இருந்து தாமரைப்பூவுக்கும் சாங்ஸுக்கும் வைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல ஐனா கூட ஃபைட் பண்ற சீன்ஸை சிஜி ஒர்க் தெரியாம கரெக்டா நேர்த்தியா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் வைஸா செம்ம சூப்பரா திரைக்கதையும் கரெக்டா அமைச்சு கொடுத்திருந்தாரு லோகேஷ் கனகராஜ். ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் மாசா பண்றேன்னு சொல்லிட்டு கமர்ஷியல்ல அதிகமா மசாலா தூவி ஒரு கமர்ஷியல் படமா மாத்தி விட்டுட்டாரு. ஸோ இந்த லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் 250 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 650 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி கொடுத்திருந்தது. அடுத்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல 6வது திரைப்படமா கைதி பார்ட் 2 வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல ரஜினி வாண்டடா லோகேஷ் கனகராஜ் கிட்ட கால் ஷீட் கொடுத்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இப்போ படம் பண்ணிட்டு வராரு. அந்த படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்திலையும் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல வந்த திரைப்படங்களை பார்த்தோம். இதுல எனக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் கைதி. நான் கைதி பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த படம் ரொம்பவும் பிடிச்ச படம்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கன்றதும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.